அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தாவேகா சார்பில் வைக்கப்பட்டிருந்த அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள், கொடிகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. இதற்காக இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் தொடர்ந்து பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் இந்த பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள் அகற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நட்சத்திர விடுதிக்கு எதிர்ப்புறத்தில் தொடர்ந்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய இந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் அவை அகற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய முதல்வரே என்றும் தமிழகத்தின் கடைசி நம்பிக்கையே உள்ளிட்ட விவசாயிகளின் விடிவெளியே என்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய வகையில் விஜயின் புகைப்படம், தலைவர்களின் புகைப்படம் அடங்கிய அந்த பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேனர்களுக்கு அனுமதி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவில் அந்த அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பேனர்களானது தற்பொழுது அகற்றப்பட்டு அதே இடத்தில் மறுபக்கமாக திருப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன, கீழே வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி ஒரு சில இடங்களில் வைக்கப்பட்டிருந்த கொடிகளும் அகற்றப்பட்டிருக்கின்றன. இது போன்ற முக்கியமான நிகழ்வுகளுக்கு பேனர்கள் வைக்க வேண்டும் என்றால் முன் அனுமதி பெற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்திற்காக இந்த பொதுக்குழுவுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேனர்கள் தற்பொழுது அகற்றப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சிறப்பு பொதுக்குழு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் நிர்வாகிகள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இது போன்ற பேனர்கள் அகற்றப்படுவது என்பது ஏற்கனவே பல்வேறு நிகழ்வுகளில் நடந்திருந்தாலும் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகாக முதல் முறையாக விஜய் நிர்வாகிகள் மத்தியில் பேச இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய நிலையில் பேனர்களில் அனுமதி மறுக்கப்பட்டு தற்பொழுது அது எடுக்கப்பட்டிருக்கிறது.